வணக்கம் மக்களே, ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் சஸ்பென்ஸ் படங்கள் பிடிக்கும்னா இந்த படத்தை தவறாம பாருங்க, இல்லனா இழப்பு உங்களுக்கு தான். பொதுவா இன்வெஸ்டிகேஷன் படத்துல கொலை பண்ணது யாருங்கிறதா ட்விஸ்டா இருக்கும். ஆனா இந்த படத்துல ட்விஸ்டே வேற மாதிரி தரமா இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே பல தடயம் கிடைக்கும். ஆனா நம்மளால கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. கிளைமேக்ஸ்ல இப்படி நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னு நமக்கே தோண வைக்கும். ஒரு கேஸை விசாரிக்க கிளைண்ட பார்க்க வக்கீல் வராங்க. அந்த கேஸ்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு. அதை ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிச்சு அந்த கேஸை சால்வ் பண்றாங்க. கிளைமேக்ஸ் நீங்க நினைச்சு பார்க்க முடியாதபடி இருக்கும். இதான் கதையே. கேட்க சாதாரணமா இருக்குல்ல, ஆனா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ்ல மதர் ஆஃப் ஆல் தி ட்விஸ்ட் இருக்கும். இந்த படத்தோட இயக்குனர் எடுத்த மிரேஜ் தி பாடி படத்தை நம்ம சேனல்ல முன்னாடியே போட்டிருக்கோம். மஸ்ட் வாட்ச் பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதையும் தவறாம பாருங்க, தரமா இருக்கும். இந்த படமும் ஒரு மஸ்ட் வாட்ச் படம் தான். 2016 வெளிவந்த தி இன்விசிபிள் கெஸ்ட் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள், நம்ம சேனலை பாக்குற பெரும்பாலான மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அப்படி பாக்குறவங்க நம்ம சேனல் ரொம்ப தனித்துவமா இருக்குன்னு கமெண்ட்ல பாராட்டுறீங்க. அதுக்கு மிக்க நன்றி. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்ல, வாரம் வாரம் நாங்க போடுற வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும். அதனால தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தங்களை காமிக்கிறாங்க. இவங்க பேரு குட்மேன். இவங்க ஒரு லாயர். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வரைக்கும் இவங்க வாதாடி தோத்ததே கிடையாது. இன்னும் 2 வாரத்துல ரிட்டையர் ஆக போறாங்க. இப்ப அவங்களுடைய கடைசி கேஸ வாதாட அவங்க கிளைண்ட பார்க்க வந்திருக்காங்க. கதவை திறந்ததும், நீங்க தான் அலெக்ஸா? என்னுடைய பேரு குட்மேன். உங்க லாயர் தான் என்ன அமிச்சாங்கன்னு சொல்றாங்க. உடனே அலெக்ஸ் அவங்கள உள்ள கூப்பிடுறான். அப்ப டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஃபேமஸ் போட்டோகிராஃபரான லாராவுடைய இறுதி சடங்கு நல்லபடியா முடிஞ்சிச்சு. அவங்கள கொலை பண்ணதா அவங்க காதலன் அலெக்ஸ் மேல கேஸ் நடக்குது. அலெக்ஸ் ஒரு பிசினஸ் மேன்னு நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. அந்த அலெக்ஸ பார்க்க தான் குட்மேன் வந்திருக்காங்க. உங்களுடைய லாயர் ஃபெலிக்ஸ் தான் என்ன இங்க அமிச்சது. இன்னைக்கு உங்களுக்கு கோர்ட்ல இறுதி கட்ட விசாரணை நடக்க போகுது. நமக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் டைம் இருக்கு. உங்க கேஸ்ல இருக்கிற ஓட்டைகளை அடைச்சு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர்றதுக்காக ஃபெலிக்ஸ் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதுக்காக நான் உங்க கேஸையும் படிச்சு பார்த்தேன். அந்த கேஸ்ல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. அதனால நாம 2 பேரும் பேசி எல்லா ஆதாரங்களையும் சரி பண்ணணும். இப்ப நீங்க எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்பதான் என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அலெக்ஸும் அதுக்கு ஒத்துக்கிறான். என்ன நடந்துச்சுன்னு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்க 2 பேரையும் அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. நாங்க கொஞ்ச நாள் காதலிச்சோம். அதை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க பாக்குறாங்க. $1,00,000 எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. நாங்களும் போயிருந்தோம்னு சொல்றான். அவன் சொல்ல சொல்ல வக்கீல் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வராங்க. நாங்க 2 மணி நேரமா அந்த ஹோட்டல்ல காத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது லாராவோட போன்ல இருந்து வந்த மெசேஜ். அதுல ரூம் நம்பர் 715க்கு வாங்க, இல்லனா எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு போட்டிருக்கு. யாரோ நம்மள வேணும்னே மாட்ட வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த காசை எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்பணும். அப்ப யாரும் என் பின்னாடி நின்னாங்க. என் தலையிலேயே பலமா தாக்குனாங்க. அங்க நான் மயங்கி விழுந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்கும்போது அங்க கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கீழே ஒரு பொம்மை இருந்துச்சு. அதுல ரத்த கரையா இருந்துச்சு. பக்கத்துல லாரா இறந்திருந்தா. அவளை சுத்தி பணமா இருந்துச்சு. அதை பார்த்து நான் பயந்து போயிருந்தேன். உதவிக்காக கத்துனேன். அப்ப போலீஸ் கதவை உடைச்சு உள்ள வந்தாங்க. என்ன பார்த்ததுமே நான் தான் அவளை கொண்டு இருக்கேன்னு என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. யாரோ எங்களை தாக்குனாங்கன்னு நான் கத்துனேன். ஆனா அவங்க அதை பெருசா எடுத்துக்கவே இல்ல. லாராவை நான் தான் கொன்னேன்னு கேஸ் போட்டு என்ன கைது பண்ணாங்கன்னு சொல்றான். அப்ப வக்கீல் அலெக்ஸ் கிட்ட போலீஸ் ரிப்போர்ட்ல அங்க இருந்தவங்க யாருமே ரூம்குள்ள யாரும் வந்த மாதிரி பார்க்கல. அது மட்டும் இல்ல, கதவு உள்பக்கமா பூட்டி இருந்துச்சு. அந்த ரூம்ல உள்ள எல்லா ஜன்னல்களும் அடைச்சிருக்கு. அதை யாராலும் திறக்க முடியாது. ஏன்னா ஹோட்டல்காரங்களே ரூம் ஜன்னல்கள் எல்லாத்தையும் சாவி வச்சு பூட்டி இருக்காங்க. பனி காலங்கிறதால எல்லா ஜன்னலும் எப்பயும் பூட்டிதான் இருக்கும். ஆக அந்த ரூம்குள்ள யாரும் வர வாய்ப்பே இல்ல, வெளியே போகவும் வாய்ப்பு இல்ல. உங்களை தாக்குன அந்த கொலைகாரன் காத்துல கரைஞ்சிட்டான். அவன் எங்க போனானே தெரியலன்னு சொல்றாங்க. இது இந்த கேஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை. இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும்னு சொல்றாங்க. அதுக்கு அலெக்ஸ், யாரோ என்ன திட்டம் போட்டு மாட்ட வச்சிருக்காங்க. எங்களுடைய காதல வெளியே தெரிஞ்சிரும்னு நானே லாராவை கொன்னதா போலீஸே ஒரு தியரியை உருவாக்கி கேஸ் எழுதிருக்காங்க. இதை எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, என்னுடைய பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டான்னு சோகமா சொல்றான். அப்ப வக்கீல் அவனை பார்த்து, நீ சொல்றத பார்த்தா யாரோ இத பண்ணிருக்காங்க. ஆனா அவனுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்ல. இது நம்புற மாதிரியே இல்ல. கொலை பண்ணவன் யாருன்னே தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு அலெக்ஸ், அது போலீஸோட வேலை. அவங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். போலீஸ பொறுத்த வரைக்கும் நீ தான் கொலைகாரன். நீ தப்பிக்கணும்னா கொலை பண்ணது யாருன்னு நாம தான் நிரூபிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நாம என்ன பண்ணனு அலெக்ஸ் கேக்குறான். அதுக்கு குட்மேன் அவனை பார்த்து, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் 30 வருஷ அனுபவத்துல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். சில பேரு ஆரம்பத்திலேயே அவங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க. ஆனா சில பேர் முழு கதையை சொல்லாம பாதி மறைப்பாங்க. நீங்க இதுல 2வது வகை. உங்களால என்ன ஏமாத்த முடியாது. ஏன்னா நான் உங்களை விட புத்திசாலி. ஒழுங்கா நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நியூஸ் பேப்பர் காமிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் காண
காணவில்லைன்னு போட்டிருக்கு. உங்களுக்கும் இந்த பையன் காணாம போனதுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? நாம ஏற்கனவே 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. உங்களை தாக்குனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாது. நீ உண்மையை மறைச்சா ஜெயிலுக்கு போறது உறுதின்னு சொல்றாங்க. அப்ப ரொம்ப யோசிச்சு அலெக்ஸ் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. வேலை விஷயமா வெளியே போறேன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கான். அவன் கூடவே லாராவும் இருக்கா. அவளுக்கும் கல்யாணமாகி கணவன் இருக்கான். யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி தனியா அவங்க அடிக்கடி சந்திச்சுப்பாங்க. கொஞ்ச நாள் தங்கிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. போற வழியில லாரா அலெக்ஸ் கிட்ட எனக்கு திரும்ப போக விருப்பமே இல்ல, உன் கூட இருக்கும் போதுதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றா. அப்ப அலெக்ஸ் அவகிட்ட நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம உறவை ரொம்ப நாளைக்கு தொடர முடியாது, என்னைக்காச்சும் இதை முடிச்சே ஆகணும், என்னால என் குடும்பத்தை விட்டு வர முடியாது, அதனால இனிமேல் நம்ம பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றான். ஆனா லாரா இதுக்கு ஒத்துக்கல. அப்ப 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. அப்ப திடீர்னு ரோட்ல ஒரு மான் கடந்து போகுது. டக்குன்னு காரை திருப்புறான். அதுல எதிர்க்க வந்த வண்டி மேல மோதி பெரிய விபத்தாகுது. 2 பேரும் அரண்டு போய் உட்கார்ந்திருக்காங்க. அந்த வண்டி மரத்து மேல மோதி நின்னு இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியாம பதறி போய் பாக்குறாங்க. பார்த்தா வண்டியில வந்த ஒரு பையன் மோதினதுல அங்கேயே இறந்து போயிட்டான். சீட் பெல்ட் போடாம வந்ததால தலையில அடிபட்டு இறந்துட்டான். உடனே அலெக்ஸ் போலீஸ்க்கு போன் பண்றான். அப்ப லாரா அவனை தடுத்து நிறுத்துறான். நீ போலீஸ்க்கு போன் பண்ணா நாம இங்க வந்தது நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சிடும், இத நாமளே பாத்துக்கலாம், இந்த விபத்து நடந்ததை யாரும் பார்க்கவே இல்ல, பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்றா. அலெக்ஸும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா கார் அப்ப ஸ்டார்ட் ஆகல. அப்ப கீழ இருந்து ஒரு வண்டி வருது. 2 பேரும் என்ன பண்ணன்னு தெரியாம முடிக்கிறாங்க. அப்ப லாரா உடனே நான் சொல்ற மாதிரியே செய்யன்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கு ஓடி போறா. காரை ஆஃப் பண்ணி அந்த பையனுடைய உடம்ப கீழே படுக்க வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வரா. அந்த வழியா ஒரு கார் வருது. இவங்கள பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அதுக்கு லாரா அது என்னுடைய கார் தான், நாங்க 2 பேரும் வந்து மோதிட்டோம், ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்னு சொல்றா. அலெக்ஸும் அதுக்கு ஆமான்னு சொல்றான். அப்ப அந்த பையனோட போன் அடிக்குது. டக்குன்னு லாரா அவர்கிட்ட இன்சூரன்ஸ்ல இருந்து கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவரும் காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த கார்ல இருந்து ரத்தம் வடிகிறத லாரா கவனிக்கிறா. உடனே அதை மறைச்சுக்கிறா. கார்ல போறவரு லாராவை பார்த்து ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்றாரு. லாரா அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி சமாளிக்கிறா. அந்த கார் போனதுமே அந்த பையனுடைய உடம்பை எடுத்து டிக்கில போடுறா. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இந்த உடம்ப எப்படியாச்சும் நீ மறைக்கணும்னு சொல்றா. அலெக்ஸும் அவ சொன்ன மாதிரியே காரை எடுத்துட்டு கிளம்புறான். அவன் இப்போ பயத்தோட உச்சத்துல இருக்கான். என்ன பண்ணனே தெரியல. காரை எடுத்துட்டு ரொம்ப தூரம் போறான். அங்க ஒரு ஏரி வருது. அந்த ஏரி ஓரமா காரை நிப்பாட்டி தண்ணிக்குள்ள காரை தள்ளி விடுறான். அப்ப யாரோ வர சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு மான் நிக்குது. வண்டிய வேகமா தள்ளி விடுறான். மொத்த வண்டியும் தண்ணிக்குள்ள மூழ்கி போகுது. இது நடக்கும் போதே நடு ராத்திரி ஆகிறது. லாராக்கு போன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றான். அங்க இருந்து 2 பேரும் கார்ல கிளம்புறாங்க. அப்ப லாரா அழுதுகிட்டே கார் ஓட்டுறா. என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு அவளுக்கு நடந்ததை சொல்றா. அலெக்ஸ் காரை எடுத்துட்டு கிளம்புனாலயா. அப்ப லாரா மட்டும் தனியா வண்டியில இருக்கா. ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்ப அங்க ஒரு வண்டி வருது. லாரா கிட்ட வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேக்குறாரு. அதுக்கு என்னுடைய கார் வேலை செய்யல, அதனால டோ ட்ரக் வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றா. டோ ட்ரக் வர ரொம்ப நேரம் ஆகும், வேணும்னா சொல்லுங்க, நான் வண்டியை சரி பண்ணி பாக்குறேன்னு சொல்றாரு. வண்டியை சோதனை பண்ணி பார்த்தா அதுல சில சென்சார் ரிப்பேர் ஆயிருக்கு. இங்க இதை சரி பண்ண ரொம்ப கஷ்டம், வேணும்னா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, அங்க என்கிட்ட டூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு லாராவும் ஒத்துக்கிறா. போற வழியில நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்கன்னு விசாரிக்கிறாரு. அப்ப லாரா அவ பேரை ரேச்சல்னு மாத்தி சொல்றா. நான் என்னுடைய அக்காவை பார்க்க வந்தேன், நான் ஒரு புக் ஸ்டால் வச்சிருக்கேன்னு சொல்றா. அதுக்கு அவரும் என்னுடைய பேரு தாமஸ், என்னுடைய மனைவியும் உங்க அக்கா இருக்கிற ஊர்ல தான் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சா, அவளுக்கு கேன்சர் வந்துருச்சு, அதனால நாங்க இந்த ஊருக்கு வந்துட்டோம், நாங்க 2 பேரும் ஒரு நாடக சபால நடிச்சோம், அங்கதான் நான் அவளை முதல்ல பார்த்தேன், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்றாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவர் மனைவி ஆனா கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அப்ப ஆனா அவளை பார்த்து உங்களுக்கு என்னாச்சு, கையில காயம் பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. பார்த்தா அவ கையில ரத்தம் இருக்கு, அது அந்த பையனுடைய ரத்தம், காயம் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. காரை ரிப்பேர் பண்ற வரைக்கும் நீங்க இங்கே இருங்கன்னு சொல்றாரு. லாராவும் கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு அந்த ரத்த கரையை சுத்தம் பண்றா. ஆனா லாரா கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை குழந்தைங்கன்னு கேக்குறாங்க. இல்ல இன்னும் எனக்கு குழந்தைகள் இல்லன்னு சொல்றா. அப்ப அவங்க எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் எங்களுக்கு ரொம்ப லேட்டா தான் பிறந்தான், காலையில ஆபீஸ்க்கு போனா இப்போ அவன் வர நேரம் தான் சொல்லிக்கிட்டு அவன் பையன் போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்து லாரா மிரண்டு போறா. அந்த போட்டோல இருக்கிற பையனை தான் கார் விபத்துல இறந்து போனது. அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. ஆனா போன்ல அவங்க பையன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் டேவிட் இன்னும் வரல, அவன் எங்க போனான்னு விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவன் சீக்கிரமாவே கிளம்பிட்டான்னு சொல்றாங்க. பையன் இன்னும் வரலன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் வெளியே எங்கேயாச்சும் போயிருப்பான், அவனுக்கு போன் போட்டு கேளுன்னு சொல்றாங்க. அப்ப போன் பண்ணும்போது லாரா கிட்ட இருந்து சத்தம் வருது. ஏன்னா அவன் போனை லாரா தான் எடுத்து வச்சிருக்கா. உடனே பதறி போய் அந்த போனை சோஃபா கடியில போடுறா. சத்தம் கேட்டு அம்மா அப்பா 2 பேரும் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா சோஃபாக்கு கீழே போன் இருக்கு. இத பார்த்து அவங்க குழம்புறாங்க. என் பையன் டேவிட் எப்பயும் போனை வச்சுட்டு போகவே மாட்டான்,
இந்த மாதிரி நடந்ததே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அப்ப லாரா அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப நேரமாச்சு, உடனே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறா. காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அந்த அம்மா அப்பா 2 பேரும் அவங்க பையன் வருவான்னு காத்துட்டு இருக்காங்க. இத நினைச்சு அவ பயங்கரமா அழுவுறா. அடுத்து என்ன பண்ணன்னு அலெக்ஸ் கேக்குறான். அதுக்கு அவ எனக்கு தெரியல, நான் ஒண்ணு நினைச்சேன், ஆனா எல்லாமே வேற மாதிரி நடக்குது, நீ ஏன் சொல்லுன்னு சொல்றா. அலெக்ஸ் உடனே அந்த காரை வித்து அதை நொறுக்கி போடுறான். லாரா கிட்ட இதுதான் கடைசி, இனிமேல் நாம 2 பேரும் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அனுப்புறான். போலீஸ் ஸ்டேஷன்ல என்னுடைய காரை காணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றான். அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஒரு ஹோட்டல்ல தங்குறான். அடுத்த நாள் வழக்கம் போல அவங்க வீட்டுக்கு போறான். அலெக்ஸ் ஒரு பிசினஸ் மேன். அவனுடைய கம்பெனி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வளர்ந்துகிட்டே வருது. அவனுக்கு ஏகப்பட்ட மீட்டிங் நடக்குது. எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப சகஜமா இருக்கான். அவனுடைய மனைவி குழந்தைங்க கிட்ட ஒண்ணுமே நடக்காத மாதிரி காமிச்சுக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் பயத்துல உறைஞ்சு போயிருக்கான். அப்ப டிவில நியூஸ் பாக்குறான். அதுல பேங்க்ல வேலை செஞ்ச டேவிட்ங்கிற ஒரு நபர் 2 நாளா காணவில்லை. கார் விபத்தாகி மலை சரிவுல விழுந்திருக்கலாமோன்னு தேடுதல் வேட்டை நடக்குதுன்னு சொல்றாங்க. அதை பார்த்து அலெக்ஸ் பயந்து போறான். இதுதான் நடந்துச்சு, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு சொல்றான். அப்ப வக்கீலுக்கு ஒரு போன் கால் வருது. அவங்களுடைய அசிஸ்டன்ட் போன் பண்ணிருக்கான். அவங்க அலெக்ஸ் கிட்ட ஒரு கெட்ட செய்தி, கோர்ட்ல இருந்து எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங்க்கு 3ஆவதா ஒரு சாட்சியை கூட்டிட்டு வர போறாங்க. வரப்போற சாட்சி யாருன்னு தகவல் தெரியலன்னு சொல்றாங்க. இத கேட்டு அலெக்ஸ் பதறி போறான். உடனே அவனுடைய லாயர் ஃபெலிக்ஸ்க்கு போன் பண்றான். அந்த லாயர் குட்மேன் கிட்ட அந்த சாட்சி யாருங்கிற தகவலை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங்ல அலெக்ஸ வச்சு விசாரணை பண்ணுவாங்க. இந்த கேஸை இனிமேல் நீங்க தான் ஃபுல்லா பாத்துக்கணும். எப்படியாச்சும் அலெக்ஸ காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. குட்மேனும் அதுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அலெக்ஸ் கிட்ட கேக்குறாங்க. வழக்கம் போல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு நாள் என்ன தேடி போலீஸ் வந்தாங்க. அதுக்காக என் லாயரை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க போலீஸ் அலெக்ஸ் கிட்ட சிட்டிக்கு வெளியே பீர்ஜின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க 2 கார் மோதினதா தடயம் கிடைச்சிருக்கு. இந்த விபத்து நடந்த அன்னைக்கு அங்க டேவிட்னு ஒரு பையன் காணாம போயிருக்கான். இந்த விபத்துக்கும் அந்த பையன் காணாம போனதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இந்த காரை ஒரு பொண்ணு தான் ஓட்டிட்டு வந்திருக்கா. கண்டிப்பா அவதான் இந்த பையனை ஏதாச்சும் பண்ணிருக்கணும். அவன் கூட இன்னொருத்தர் யாரோ இருந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த பொண்ணு யாரு தெரியுதான்னு கேக்குறாங்க. அலெக்ஸ் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அப்ப லாயர் போலீஸ் கிட்ட இதெல்லாம் எதுக்கு என் கிளைண்ட் கிட்ட கேக்குறீங்க, இதுக்கும் என் கிளைண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாரு. அதுக்கு போலீஸ் சம்பந்தம் இருக்கு, அந்த பொண்ணு ஓட்டிட்டு வந்த கார் உங்களுடைய காருன்னு சொல்றாரு. உடனே லாயர் அதுக்கு இந்த கார் பாரிஸ்ல காணாம போச்சுன்னு ஏற்கனவே நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாரு. என் கிளைண்ட் ரொம்ப பிஸியான ஆளு, இனிமேல் அவரை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப லாயர் அலெக்ஸ தனியா கூப்பிட்டு ஒழுங்கா நடந்த உண்மையை சொல்லுங்க, அப்படி இல்லனா என்னால உங்களை காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப அலெக்ஸ் அவர்கிட்ட அன்னைக்கு நான் பாரிஸ்ல இல்ல, அந்த பொண்ணோட அந்த ஊர்ல தான் இருந்தேன்னு சொல்றான். அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் லாயர் ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்றான். உடனே அந்த லாயர் அன்னைக்கு அலெக்ஸ் பாரிஸ்ல இருந்த மாதிரி பொய்யா நிறைய ஆதாரங்களை உருவாக்குறாரு. இத வச்சு கொலை நடந்த அன்னைக்கு அலெக்ஸ் அங்க இல்லன்னு ப்ரூவ் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. குட்மேன் இதை கேட்டு உன்னுடைய லாயர் சரியா பண்ணிருக்கான், ஆனா பாதி வேலையை தான் பண்ணிருக்காரு, மறுபடியும் நீ லாராக்கு போன் பண்ணியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அலெக்ஸ் அவளை நான் திரும்ப பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு குட்மேன் அவனை பார்த்து நீ புத்திசாலி நினைச்சு போன் பூத்ல இருந்து அவளுக்கு போன் பண்ணிருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த ஊர்ல நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு, கண்டிப்பா அதுல நீ மாட்டிப்பேன்னு சொல்றாங்க. அதுக்கு அலெக்ஸ் ஆமா நான் போன் பண்ணேன், என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு நடந்ததை சொல்றான். ஒரு நாள் ஹோட்டல்ல குடும்பத்தோட இருக்கும்போது அங்க டிவில நியூஸ் பாக்குறான். அதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டேவிட்ங்கிற ஒரு பையன் காணாம போனான். அந்த கேஸ்ல ஒரு திருப்பம் வந்திருக்கு, $50,000 திருடிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. இத கேட்டு அலெக்ஸ் ஷாக் ஆகுறான். இத எல்லாத்தையும் லாரா தான் பண்ணிருப்பான்னு முடிவு பண்றான். உடனே அவனுக்கு போன் போட்டு உன்னை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்றான். 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல பாத்துக்கிறாங்க. அப்ப லாரா முடியெல்லாம் வெட்டி ஆளே வேற மாதிரி இருக்கா. அலெக்ஸ் அவகிட்ட நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு லாரா ரொம்ப சாதாரணமா அன்னைக்கு அந்த பையனுடைய பர்ஸை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், அதுல அவன் வேலை செஞ்ச பேங்கோடைய எம்ப்ளாயி கார்டு இருந்துச்சு, லாராவுடைய கணவனும் அதே பேங்க்ல தான் வேலை செய்யறான், அதனால அவனுடைய கம்ப்யூட்டரை வச்சு அதுல டேவிடுடைய கார்டு டீடைலை பயன்படுத்தி $50,000 அவன் அக்கௌண்ட் மாத்திருக்கா. இப்ப போலீஸ் அவன் செத்து போயிட்டு தான் நினைக்க மாட்டாங்க, எங்கேயோ ஓடிட்டு தான் நினைப்பாங்க, நமக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றா. இத கேட்டு அலெக்ஸ் ஷாக் ஆகுறான். எல்லாமே சரியா போகுது, நீ எதுவும் முட்டாள்தனமா பண்ணாத, அன்னைக்கு நீ என் கூட தான் இருந்தாங்கிற போட்டோ எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் மாட்டிக்கிட்டா நீயும் மாட்டிப்ப, ஒழுங்கா நான் சொன்னபடி செய்யணும் சொல்லிட்டு லாரா அங்க இருந்து கிளம்புறா. இத கேட்டு குட்மேன் அலெக்ஸ் கிட்ட இந்த கதை நம்புற மாதிரி இல்லையே, லாரா ஒரு போட்டோகிராஃபர், அவளுக்கு எப்படி கம்ப்யூட்டர் ஹேக்கிங்லாம் தெரியும்னு கேக்குறாங்க. அதுக்கு அலெக்ஸ் அவ எப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அவ புருஷன் கூட இதுக்கு உதவி பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதுக்கு அவங்க இந்த கதையை நான் நம்பலாம், ஆனா ஜட்ஜ் இதை கேட்டு கன்வின்ஸ் ஆக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல என்னுடைய பிசினஸ் ரொம்ப பெருசாச்சு, எனக்கு சிறந்த பிசினஸ் மேன்ங்கிற அவார்டு கொடுத்தாங்க, நானும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பிசினஸ் மேன் என்ன பாக்குறதா தகவல் வந்துச்சு, நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன்.
யாருன்னு பார்க்க போனா அது டேவிடுடைய அப்பா. அவரை பார்த்து அலெக்ஸ் ஷாக் ஆகுறான். நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. அலெக்ஸும் அதுக்கு ஒத்துக்கிறான். அப்ப தாமஸ், நான் டேவிடுடைய அப்பா, என்னுடைய பையன் ஓடி போயிட்டதா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு அலெக்ஸ், அப்படியா, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றான். என்னுடைய பையன் திருடன் இல்ல, அவனை யாரோ கொண்டு இருக்காங்க. இப்ப அவங்க எந்த தண்டனையும் அனுபவிக்காம வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு போலீஸ் உங்களை விசாரிக்கும் போது நானும் அங்கதான் இருந்தேன். போலீஸ் கிட்ட நாங்க நடந்ததை சொன்னோம். அன்னைக்கு காலையில என் பையனுக்கு நாங்க போன் பண்ணோம். அவனும் போன் எடுத்து பேசினான். அந்த போன் எங்க வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அந்த பொண்ணு தான் என் பையனுடைய போனை எங்க வீட்டுல போட்டிருக்கணும். என்னுடைய கணவர் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி அவ தான் என் பையனை ஏதோ பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்ல, அவ கூட இன்னொருத்தர் இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. போலீஸ் அதுக்கு எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு காரை எடுக்கும் போது நான் பார்த்தேன். அப்ப அவளுக்கு ஏத்த மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணா. ஒருவேளை அவ தான் காரை ஓடிட்டு வந்தான்னா அந்த சீட் அவளுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பா வேற யாரோ ஒருத்தர் அவளுக்கு உதவி பண்ணிருக்கணும்னு சொல்றாரு. போலீஸ் கேஸ ஒழுங்கா விசாரிப்பாங்கன்னு நம்பி நான் மறுபடியும் வீட்டுக்கு போனேன். கொஞ்ச நாள் கடந்து போச்சு. அப்பதான் என் பையன் பணத்தை திருடிட்டு போனதா நியூஸ் வந்துச்சு. ஆனா இதை நாங்க நம்பவே இல்ல. அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இத கேட்டு என் மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஆனா நான் விடுறதா இல்ல. அன்னையில இருந்து நான் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். உன்னை பத்தின எல்லா தகவலையும் நான் எடுத்தேன். அப்பதான் தெரிஞ்சது நீ ரொம்ப பணபலம் உள்ள ஆள். போலீஸ் உனக்கு எதிராக விசாரிக்காம கேஸ மாத்த பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்னுடைய பையன் எங்க இருக்கான்? அவன் செத்து போயிட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த பொண்ணு கூட கார்ல வந்திருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்றாரு. அதுக்கு அலெக்ஸ் மறுபடியும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். உடனே தாமஸ் அவங்கிட்ட, இதே லைட்டரை அந்த பொண்ணோட கார்ல நான் பாத்திருக்கேன், நீ தான் அந்த பொண்ணு கூட இருந்திருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு, என் பையனுடைய உடம்பு எங்க இருக்கு? அவன் உடம்ப நான் புதைக்கவாச்சு செய்யணும், தயவு செஞ்சு சொல்லுன்னு கெஞ்சுறாரு. அப்ப செக்யூரிட்டி அங்க வந்து அவரை தூக்கிட்டு போறாங்க. அவர் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் மறுபடியும் அவர் மனைவியை கூட்டிட்டு அவர் சொந்த ஊருக்கே போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரை காணும். இப்ப அவரு எங்க இருக்காருன்னே தெரியலன்னு அலெக்ஸ் சொல்றான். அப்ப குட்மேன், இப்ப நம்ம கிட்ட எல்லா தகவலும் இருக்கு. மொத்தமா இந்த கேஸ்ல 2 கொலை நடந்திருக்கு. ஆனா போலீஸ பொறுத்த வரைக்கும் உன் காதலி லாரா இறந்தது மட்டும்தான் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த பையனுடைய அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல 2 கொலை நடந்திருக்கு. ஒன்னு அவங்க பையன், இன்னொன்னு லாரா. இப்ப நீ மட்டும் தான் உயிரோட இருக்க. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, லாராவை கொலை பண்றதுக்கு ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் காரணம் இருக்கு. அது அந்த பையனுடைய அப்பான்னு சொல்றாங்க. அதுக்கு அலெக்ஸ், இல்ல, எனக்கு இன்னொருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்றான். அன்னைக்கு கார்ல ஒருத்தர் உதவி பண்ண வந்தார் இல்லையா, அவன் தான் எங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்கணும்னு சொல்றான். இத கேட்ட குட்மேன், இது என்ன புது கதையா இருக்கு, இதை எப்படி ஜட்ஜ் நம்புவாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அலெக்ஸ், ஒரு நாள் எனக்கு ஆபீஸ்ல ஒரு கொரியர் வந்துச்சு. அதுல எந்த பேரும் இல்ல. உள்ள ஒரு ஏரிக்கார போட்டோ இருந்துச்சு. கூடவே ஒரு ஆடியோ ஃபைலும் இருக்கு. அதுல நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை கொண்டது எனக்கு தெரியும். இந்த உண்மையை நான் வெளியே சொல்லாம இருக்க எனக்கு $1,00,000 வேணும்னு போட்டிருக்கு. அந்த காசை நான் சொல்ற இடத்துக்கு அந்த பொண்ணு மட்டும் தனியா கொண்டுட்டு வரணும்னு போட்டிருக்கு. அதனால தான் அவன் சொன்ன மாதிரி நாங்க அந்த ஹோட்டலுக்கு போனோம்னு சொல்றான். அதுக்கு வக்கீல் அவங்கிட்ட இது நம்புற மாதிரியே இல்லையேன்னு சொல்றாங்க. அப்ப அலெக்ஸ், அன்னைக்கு நான் காரை தண்ணியில தள்ளி விடும் போது ஒரு சத்தம் கிடைச்சுன்னு சொன்னானியா, எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஒளிஞ்சு நின்று என்ன பாத்துருக்கணும். அன்னைக்கு அவன் கிளம்பும் போது கார்ல ரத்த கரையை அவன் கவனிச்சிருக்கணும். சந்தேகப்பட்டு அவன் எங்களை ஃபாலோ பண்ணிருக்கணும். அவன் தான் லாராவையும் கொண்டு இருக்கணும்னு சொல்றான். இத கேட்டு குட்மேன், நீ சொல்ற மாதிரி அவன் தான் இந்த கொலையை பண்ணிருந்தா இந்த தியரியில நிறைய ஓட்டைகள் இருக்கு. முதல் கேள்வி, கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி லாராவோட போன்ல இருந்து உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல இந்த ஹோட்டலுக்கு வான்னு போட்டிருக்கு. ரெண்டாவது, அவன் தான் பணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணிருந்தா கொலை செஞ்சுட்டு ஏன் பணத்தை எடுக்காம அங்கேயே விட்டுட்டு போனோம். மூணாவது முக்கியமான கேள்வி, அங்க எல்லா கதவும் பூட்டப்பட்டிருக்கு. அவன் எப்படி உள்ள வந்தா வெளியே போனாங்கிற எந்த தடையுமும் இல்ல. இந்த தியரியை வச்சு ஜட்ஜை நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப நடந்ததை நான் சொல்றேன்னு அந்த ஹோட்டலுக்கு நீங்க போன கதையை பேசுவோம்னு சொல்றாங்க. அலெக்ஸும் லாராவும் அவன் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க ஒரு போன் கால் வருது. அத லாரா எடுத்து பேசுறா. அதுல அவன், இப்ப கிளம்புற ட்ரெயின்ல நீ மட்டும் தனியா ஏறணும். அங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் நம்பர் 715 உனக்காக நான் புக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரூமுக்கு நீ பணத்தை எடுத்துட்டு வரணும். இது எல்லாத்தையும் நீ மட்டும் தான் தனியா செய்யணும். அது மட்டும் இல்ல, கிளம்புறதுக்கு முன்னாடி உன் போனை பக்கத்துல உள்ள குப்பை தொட்டியில போடணும்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே போனை போட்டுட்டு லாரா ட்ரெயின்ல ஏறி கிளம்புறா. அலெக்ஸும் யாருக்கும் தெரியாதபடி அதே ட்ரெயின்ல பின்னாடி வரான். அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்றாங்க. லாரா மட்டும் முதல்ல தனியா அந்த ஹோட்டலுக்குள்ள போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் பார்க்காதபடி அலெக்ஸும் அந்த ரூமுக்கு போறான். 2 பேரும் 2 மணி நேரம் அந்த ரூம்ல காத்திருக்காங்க. அப்ப அலெக்ஸுக்கு லாராவோட போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. இத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏதோ பிளான் பண்ணி நம்மள மாட்ட வைக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப அவன் கண்டிப்பா பீரோக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கணும். கிளம்பும் போது முதல்ல அலெக்ஸ தாக்குறான். அதுக்கப்புறம் லாராவை அடிச்சு கொள்றான். லாராவை அடிச்சு கொண்டது வேற யாரும் இல்ல, டேவிடுடைய அப்பா.
இந்த தியரிய குட்மேன் சொல்றாங்க. உடனே அலெக்ஸ் அவங்க கிட்ட என்ன சொல்றீங்க, டேவிடுடைய அப்பா தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்றீங்களான்னு கேக்குறான். ஆமா, அவனுக்கு தான் லாராவை பழிவாங்க சரியான மோட்டிவ் இருக்கு, இத சொன்னாதான் ஜட்ஜ் நம்புவாங்கன்னு சொல்றாங்க. லாராவை கொன்னு அவன் போலீஸ் கிட்ட மாட்ட வச்சிருக்கான், உன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவன் பறிச்சுட்டான், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய செல்வாக்கு எல்லாத்தையும் பறிச்சு உன்னை தண்டிச்சிருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய லாயர் உன்னை பெயில எடுத்திருக்காங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து சில தியரியை உருவாக்கி இருக்கீங்க. ஆனா உன்னுடைய லாயருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமான நம்பிக்கை இல்ல, அதனால தான் அவர் என்ன கூப்பிட்டுருக்கணும். நீங்க சொன்ன கதையை நான் நம்புனா கண்டிப்பா ஜட்ஜும் நம்புவாங்கன்னு நீங்க 2 பேரும் முடிவு பண்ணி தான் என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்றாங்க. டேவிடுடைய அப்பா தான் இந்த கொலையை பண்ணான்னு சொன்னா மட்டும்தான் உன்னால தப்பிக்க முடியும், அதுக்காக விபத்துல அவங்க பையன் இறந்ததை நீ ஒத்துக்கணும்னு சொல்றாங்க. அலெக்ஸ் இதை கேட்டு நீங்க சொல்றது எல்லாம் சரி, ஆனா இன்னமும் அந்த ரூம்குள்ள அவன் எப்படி வந்து போனான்னு தெரியலையேன்னு சொல்றான். அதுக்கு குட்மேன் அவங்க கிட்ட நான் பார்த்த ஒரு கேஸ பத்தி சொல்றேன். ஒரு ஆள் மரக்கிளையில தூக்கு மாட்டி செத்துருந்தான், அந்த மரத்துக்கு மேல ஏற வாய்ப்பே இல்ல, அந்த கிளையும் 10 மீட்டர் உயரம். அவன் எப்படி தூக்கு மாட்டினான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவன் தூக்கு மாட்டும் போது அங்க ஒரே பனியா இருந்துச்சு, வெயில பனி உருகுனதால இப்ப அவன் அந்த இடத்துல தூக்கு மாட்ட மாதிரி இருக்கு. இதேதான் உன்னுடைய கேஸ்லயும் நடந்திருக்கு. அவன் ரூம்குள்ள வந்து போனதுக்கு பெரிய பிளான் போட்டுக்கணும். இந்த கேஸ பத்தி விசாரிச்சு எல்லா போட்டோஸையும் பார்க்கும்போது நான் உன்னை கவனிச்சேன். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆதாரம் இருக்கு, ஆனா அதை நீ கவனிக்காம விட்டுட்ட. இந்த போட்டோவை பாருன்னு நியூஸ் பேப்பரை காமிக்கிறாங்க. அதுல பின்னாடி பார்த்தா டேவிடுடைய அம்மா நிக்கிறாங்க. அதை பார்த்து அலெக்ஸ் ஷாக் ஆகுறான். உன்னை பிளாக்மெயில் பண்ணது தாமஸா தான் இருக்கணும், அவன் திட்டம் போட்டு உங்களை அந்த ஹோட்டலுக்கு வர வச்சிருக்கான். அந்த ஆடியோவை அமைச்சதும் அவன் தான், ஆனா அவனுக்கு அவன் பையனை நீ தள்ளி விட்ட இடம் தெரியாது. ஏரியில எங்க இருந்து போட்டோ எடுத்தாலும் அது இப்படிதான் இருக்கும், அதை பார்த்து நீயும் ஏமாந்திருக்க. நீங்க அந்த ஹோட்டலுக்கு வரும்போது அவனும் உங்க கூட தான் வந்திருக்கணும். இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அதே ஹோட்டல்ல தான் டேவிடுடைய அம்மா ஆனாவும் வேலை பார்க்கறாங்க. அவங்க கிட்ட அந்த ரூம் ஜன்னலுடைய சாவி இருக்கு. தாமஸ் வரதுக்காக அந்த கதவை திறந்து வைக்கிறாங்க. அலெக்ஸும் லாராவும் வரதுக்கு முன்னாடியே தாமஸ் அந்த பீரோக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. 2 பேரும் ரூமுக்கு வந்து காத்துட்டு இருக்காங்க. அப்ப லாராவோட போன்ல இருந்து அலெக்ஸுக்கு மெசேஜ் வருது. இத பார்த்து 2 பேரும் பதறி கிளம்புறாங்க. அந்த நேரத்துல 2 பேரையும் தாக்கி லாராவை கொல்றாரு. ஆனா அலெக்ஸ மாட்டி விட அவன் கைரேகைய அந்த ஆயுதத்துல பதிய வைக்கிறாரு. சத்தம் கேட்டு ஹோட்டல்காரங்க எல்லாரும் அங்க வராங்க. அப்ப தாமஸ் பக்கத்து ரூம் ஜன்னலை திறந்து அது வழியா வெளியே போறாரு. அங்க இருக்கிற ஸ்டோர் ரூம்ல எடுத்த மாதிரியே அந்த ஜன்னல் சாவியை வச்சிடறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் வராங்க. கதவை திறந்து பார்த்து அலெக்ஸ பிடிக்கிறாங்க. அப்ப தாமஸ் அங்க இருந்து யாருக்கும் தெரியாம தப்பிச்சு போறாரு. இதை எல்லாத்தையுமே கணவன் மனைவி 2 பேரும் பிளான் பண்ணி பக்காவா செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப குட்மேனுக்கு ஒரு போன் கால் வருது. போன் கால்ல அலெக்ஸுக்கு எதிராக வர விட்னஸ் யாருன்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல, உதவி பண்ண கார்ல வந்தார்ல அவர்தான். இத கேட்ட அலெக்ஸ் அவ்வளவுதான் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். அப்ப குட்மேன் அவங்க கிட்ட அவசரப்படாத, அந்த கொலை நடந்த அன்னைக்கு நீ பாரிஸ்ல இருந்ததா நாம எவிடன்ஸ் உருவாக்கி இருக்கோம். இப்ப நாம இதை எல்லாத்தையும் லாரா மட்டும் தனியா பண்ணான்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரே ஒரு எவிடன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த பையனை கார்ல தள்ளி விட்ட இடத்துல லாரா வந்து போனதா ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ணா இந்த கேஸுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாம போயிரும், மொத்த பள்ளியும் லாரா மேல போயிரும் சொல்றாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த பையனை நீ எந்த இடத்துல தண்ணியில தள்ளி விட்டன்னு சொல்லணும்னு சொல்றாங்க. அலெக்ஸ் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்கான். அப்ப அலெக்ஸ் அந்த கார்ல வந்தவர் என்ன பாத்துட்டாரு, அப்படின்னா அன்னைக்கு நானும் அங்கதான் இருந்தேன்னு தெரிஞ்சிடும், நானும் மாட்டிப்பேன்னு சொல்றான். அதுக்கு குட்மேன் அவங்க கிட்ட அவர் எந்த சாட்சியும் சொல்ல மாட்டாருன்னு சொல்றாங்க. இந்த உண்மையை நீ ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அவனுக்கு காசு கொடுத்து இன்னைக்கு அவரு சாட்சி சொல்ல வராதபடி நாங்க பாத்துப்போம், நீ பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்ப அலெக்ஸ் அவங்கள பார்த்து உண்மையிலேயே நீங்க புத்திசாலி, நான் உங்களை தப்பு கணக்கு போட்டுட்டேன், இப்ப நான் உண்மையை சொல்றேன். அன்னைக்கு நான் மயங்கி விழும்போது தாமஸ நான் பார்த்தேன், லாராவை கொண்டுட்டு அவன் அங்க இருந்து போனான். போலீஸ் என்ன கைது பண்ணும்போது அவங்க மனைவியும் நான் பார்த்தேன்னு சொல்றான். இதை ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேக்குறாங்க. அதுக்கு அலெக்ஸ் நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, எல்லா உண்மையும் நான் சொன்னா ஒருவேளை நான் மாட்டிப்பணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பா நீங்க என்ன காப்பாத்திருவீங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்றான். அப்ப குட்மேன் அந்த கார் மூழ்கின இடத்த சொல்லுன்னு சொல்றாங்க. அலெக்ஸும் மேப்ல அந்த இடத்த காட்டுறான். குட்மேன் மேப்ல அந்த இடத்த பாத்துட்டு வராங்க. அப்ப எதிர் பில்டிங்க பாக்குறாங்க. அங்க ஒருத்தர் யாரோ இவங்கள கவனிச்சிட்டு இருக்கான். அப்ப அலெக்ஸ் அவங்க கிட்ட உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அன்னைக்கு நான் அந்த பையனை தள்ளிவிட போகும்போது காருக்குள்ள சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு திறந்து பார்த்தா அந்த பையன் சாகல, உயிரோட தான் இருந்தான். இனிமேலும் அவனை விட்டா நம்ம மாட்டிப்போம், அதனால கார்லயே பூட்டி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டேன், தண்ணியில மூழ்கி அந்த பையன் செத்து போயிட்டான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஆக்சிடென்ட்ல செத்ததா வராது, தண்ணியில மூழ்கி செத்ததா வரும், அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். இத கேட்டதும் குட்மேன் செம கடுப்பாக்குறாங்க, நீ ஒரு கொலைகாரன், அந்த பையனை நீ கொண்டு இருக்க, இத நான் ஜட்ஜ் கிட்ட சொன்னா ஆயுசுக்கும் உன்னால வெளியே வரவே முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அலெக்ஸ் அவங்கள பார்த்து அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நான் உங்களுக்கு காசு கொடுத்திருக்கேன், நீங்க இங்க வந்தது என்ன காப்பாத்துறதுக்கு, ஒழுங்கா உங்க வேலையை செய்யுங்கன்னு மிரட்டுற மாதிரி சொல்றான். அப்ப குட்மேன் அவங்க கிட்ட இது
இது வரைக்கும் நான் எந்த கேஸ்லயும் தோத்ததே இல்ல. அந்த ரெக்கார்டை நான் எப்பயும் காப்பாத்துவேன். இதுதான் என்னுடைய கடைசி கேஸ். இதுலயும் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு சொல்றாங்க. இனிமேல் இங்க நான் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கணும். பொய் சொல்லி என்ன ஏமாத்த பார்க்க கூடாது. இதுல சில ஓட்டைகள் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அலெக்ஸ் அதுக்கு நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுல மறைக்க எதுவுமே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு வக்கீலவனை பார்த்து அந்த பையனை நீ தான் கொலை பண்ணிருக்க. ஒரு கொலை பண்ற அளவுக்கு நீ மோசமானவனா? இந்த கதையில நிறைய பொய்கள் இருக்கணும். நீ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நான் சொல்றேன்னு சொல்றாங்க. லாராவும் நீயும் திரும்ப ஹோட்டல்ல பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு காரணம் நீ இல்ல, லாரா. அந்த பையன் திருடுன நியூஸ பாத்துட்டு லாரா தான் அலெக்ஸ்க்கு கால் பண்றா. டேவிட் பர்ஸ பாத்துட்டு அவனை நீ என்ன பண்ணன்னு அழுதுகிட்டே கேக்குறா. அப்ப அலெக்ஸ் அவகிட்ட நான் தான் டேவிட கொன்னேன்னு சொல்றான். அப்பதான் டேவிடுடைய பர்ஸ அவன் எடுத்திருக்கான். கேஸ தசை திருப்ப அலெக்ஸும் அவன் லாயரும் சேர்ந்து டேவிடுடைய பேங்க் கார்டை வச்சு அவன் பணத்தை திருடிட்டு ஓடுனதா பொய்யா ஒரு கதையை ஃப்ரேம் பண்றாங்க. இதை எல்லாத்தையும் நீ தான் பண்ணன்னு சொல்றாங்க. உடனே அலெக்ஸ் அவங்கள பார்த்து இது எல்லாம் பொய், உங்களால இதை ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்ப குட்மேன் அவங்கிட்ட இது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோம். அன்னைக்கு விபத்து நடக்கும்போது லாரா தான் போலீஸுக்கு போன் பண்ண பாத்திருக்கா. ஆனா அலெக்ஸ் அவளை தடுத்துட்டான். யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்பலான்னு பாக்கும்போது அங்க ஒரு கார் வந்துருச்சு. அதனால அலெக்ஸ் தான் திட்டம் போட்டு டேவிடோட உடம்ப மறைக்க தண்ணிக்குள்ள தள்ளி விடுறான். அங்க இருந்து வந்ததும் இனிமேல் நாம ரெண்டு பேரும் சந்திக்க வேணான்னு லாரா தான் அலெக்ஸ் கிட்ட சொல்லிருக்கா. குட்மேன் ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சு லாரா திரும்பி வந்ததும் ஆன்சைட்டி அட்டாக் வந்ததா ரிப்போர்ட் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அங்க நடந்த சம்பவத்தை வச்சு அவ ரொம்ப டிப்ரெஷன் போயிருக்கா. அந்த பையனை காப்பாத்திருக்க முடியும், ஆனா நம்மளே கொண்டுட்டோமேனு மன அழுத்தத்துல இருந்திருக்கா. அவளால அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வர முடியல. அந்த டிப்ரெஷன்ல அவளுக்கு நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சது. அவளால நிம்மதியா வாழ முடியல. ஆனா இன்னொரு பக்கம் அலெக்ஸ் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவனுடைய பிசினஸ பாத்துட்டு வந்தான். இத பார்த்து லாரா இன்னும் டிப்ரெஷன்ல போனா. எந்த ஒரு தப்பும் பண்ணாத அந்த அம்மா அப்பாவை நினைச்சு அவ ரொம்ப கவலைப்பட்டா. அதனால அவங்களுக்கு போன் பண்ணி டேவிட் இறந்த உண்மையை சொல்றா. அவங்கள நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு பண உதவியும் கொடுக்கணும்னு நினைச்சா. டேவிட் அம்மா வேலை செய்யற ஹோட்டல்லே ஒரு ரூம் புக் பண்ணா. அவன் மட்டும் அந்த ஹோட்டலுக்கு தனியா கிளம்பி போனா. அங்க இருந்து லாரா அலெக்ஸுக்கு கால் பண்றா. அலெக்ஸ் கிட்ட கார்ல உதவி பண்ண வந்த அந்த நபர் லாராவை பிளாக்மெயில் பண்றதா ஒரு பொய் சொல்றா. ஏன்னா அப்பதான் அலெக்ஸ் பணத்தை எடுத்துட்டு அந்த ஹோட்டலுக்கு வருவான். அந்த அம்மா அப்பாவுக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும்னு அவன் நினைச்சா. ஆனா இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா அலெக்ஸ் வர மாட்டான். அதனால அவனை போய் சொல்லி வர வச்சிருக்கா. ஹோட்டலுக்கு வந்ததும் லாரா இன்னொரு பிளான் வச்சிருந்தா. அவ போன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அலெக்ஸுக்கு மெசேஜ் போற மாதிரி ஒரு டைமர் செட் பண்றா. அன்னைக்கு ராத்திரி அலெக்ஸும் அந்த ஹோட்டலுக்கு வரான். அவன் கிட்ட லாரா எல்லாத்தையும் சொல்றா. இத கேட்டு அலெக்ஸ் செம்ம கடுப்பாக்குறான். என்னால குற்றத்தை ஒத்துக்க முடியாது. அப்படி ஒத்துக்கிட்டா நான் இத்தனை வருஷமா உருவாக்குன என்னுடைய வியாபாரம் மொத்தமா என்ன விட்டு போயிரும். அப்ப லாராவுடைய ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வருது. அப்பதான் அலெக்ஸுக்கு புரியுது லாரா அவனுக்கு எதிரா எவிடன்ஸ் உருவாக்கி இருக்கான்னு. லாரா அவனை பார்த்து இந்த ரூமையும் நான் உன் பேர்ல தான் புக் பண்ணிருக்கேன். நாம அவங்களுக்கு பணம் கொடுக்க போறோம். சொல்றபடி நீ கேட்கலனா போலீஸ்ல உன்னை மாட்டி விடுவேன்னு சொல்றா. இத கேட்டு அலெக்ஸ் செம கடுப்பாகுறான். அங்க இருக்கிற சிலை எடுத்து லாரா தலையிலேயே அடிச்சு அவளை அங்கேயே கொல்றான். உடனே அலெக்ஸ் பதறி போய் நீங்க சொன்ன மாதிரி நான் அவளை கொல்லலன்னு சொல்றான். நீ தான் அவளை கொண்டு இருக்க. ஆனா இப்ப அந்த ரூம்குள்ள நீ வசமா மாட்டிக்கிட்ட. தப்பிக்க வழி இல்ல. சத்தம் கேட்டு வெளியில எல்லாரும் வந்துட்டாங்க. ஜன்னல் எல்லாம் லாக் பண்ணிருக்கு. அதனால வெளியே போகவும் வாய்ப்பு இல்ல. அப்ப அலெக்ஸ் ஒரு திட்டம் போடுறான். லாரா அனுப்பின மெசேஜ் வச்சு தப்பிக்கலான்னு முடிவு பண்றான். அவனே ஒரு தியரியை உருவாக்குறான். அவன் கொண்டு வந்த பணத்தை எல்லாத்தையும் லாராவை சுத்தி போடுறான். கண்ணாடியில மோதி தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். அலெக்ஸ் இதை கேட்டு இது எல்லாம் சுத்த போய், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா டேவிடோட அம்மா அப்பா போலீஸ்ல என்ன பத்தி சொல்லிருப்பாங்களான்னு கேக்குறான். அதுக்கு குட்மேன் அவனை பார்த்து அவங்களுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ அந்த குற்றத்தை கண்டிப்பா ஒத்துக்க மாட்ட. அந்த குற்றத்தை நிரூபிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு அந்த பையனுடைய உடம்பு கிடைக்கணும். அது இல்லாம இந்த கொலை குற்றத்தை நிரூபிக்க வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்ல உன் செல்வாக்க வச்சு இந்த கேஸ நீ ஈஸியா முடிச்சிருவ. அதனால தான் மறுபடியும் அவங்க போலீஸ் கிட்ட போகலன்னு சொல்றாங்க. என் கூட வா, எதிர்க்க அந்த பில்டிங்க பாருன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா எதிர் பில்டிங்ல டேவிடோட அப்பா தாமஸ் நிக்கிறாரு. அவரு ரொம்ப நாளா இந்த ரூம்ல தங்கி ஒன்னா ஃபாலோ பண்ணிருக்கணும். உன்னை பழி வாங்க அவரு காத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப அலெக்ஸ் நீங்க சொல்றது எல்லாமே கெஸ் தான். இது உண்மையா இருக்கும்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறான். அதுக்கு குட்மேன் உன்னை விட அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ புத்திசாலினா யோசிச்சு கண்டுபிடின்னு சொல்றாங்க. தாமஸும் ஆனாவும் அன்னைக்கு ஹோட்டலுக்கு வரும்போது லாரா இறந்ததை பத்தி ஆச்சரியப்பட்டிருக்கணும். அவங்களுக்கு தெரியும் நீ தான் அவளை கொண்டு இருக்கன்னு. சட்டத்தை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அவங்களே ஒன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீ தங்குற இடத்துக்கு நேரா ஒரு ரூம் புக் பண்ணி நீ என்னெல்லாம் பண்றன்னு அவங்க பாத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல நீங்க என்ன பார்க்க வந்தது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அத நான் கவனிச்சேன்னு சொல்றாங்க. அப்ப அலெக்ஸ் அவங்க கிட்ட இந்த போட்டோல டேவிட் அம்மா இருக்காங்க. இத வச்சு அவங்க குற்றவாளின்னு நிரூபிக்க முடியும்னு சொல்றான். அப்ப குட்மேன் அவனை பார்த்து நீ இன்னும் திருந்தல. அந்த போட்டோவை காமிச்சு இது போலியான போட்டோ, நீ தான் இதை உருவாக்கி இருக்கன்னு சொல்றாங்க. போட்டோல இருக்கிற கண்ணாடியை பாருன்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த ரிஃப்ளெக்ஷன்ல டேவிடோட அம்மா தெரியல. அப்ப அலெக்ஸ் அவங்கள பார்த்து நீங்க சொன்னது சரிதான், நான் தான் லாராவை கொன்னேன்னு சொல்றான்.
அப்ப அலெக்ஸோட லாயர் பெலிக்ஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. நான் உன்னுடைய செல்போனுக்கு போன் பண்ணி பார்த்தேன், ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதனாலதான் லேண்ட்லைனுக்கு பண்ணேன். இன்னைக்கு சாட்சி சொல்ல போறவனை நான் பாத்துட்டேன். நீ கவலைப்படாத, காசு கொடுத்து நான் அவனை சமாளிச்சிடறேன்னு சொல்லி போனை வைக்கிறான். அப்ப குட்மேன் அலெக்ஸ் கிட்ட சரி ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துப்போம், மறுபடியும் நாம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த முறை கதையில எந்த ஒரு ஓட்டையும் இருக்கக்கூடாது. இந்த கேஸை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அலெக்ஸ் அதுக்கு நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன்னு சொல்றான். சரி நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன்னு குட்மேன் கிளம்புறாங்க. ரூமை விட்டு வெளியே வந்து வேக வேகமா குட்மேன் லிப்ட்ல ஏறாங்க. அவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க. கீழே வந்து உடனே அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போறாங்க. அலெக்ஸ்க்கு மறுபடியும் லாயர் கிட்ட இருந்து போன் வருது. போன் பேசிட்டே இருக்கான். அப்ப ஒரு இறைச்சலா இருக்கு. ஏன் இறைச்சலா இருக்குன்னு புரியாம போனை கட் பண்றான். அப்ப குட்மேன் எழுதின நோட்ஸ பாக்குறான். அவங்க கொண்டு வந்த ஃபைல்ஸ பாக்குறான். அது எல்லாம் வெறும் பேப்பரா இருக்கு. அப்பதான் அவங்க சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். அலெக்ஸ் பண்ண எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாங்களையா? அது எப்படி சொன்னாங்க? நான் தான் லாராவை கொண்டான்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்னுடைய மொபைல் போன் எப்படி ஆஃப் ஆச்சுன்னு யோசிக்கிறான். அப்பதான் புரியுது, ஆரம்பத்துல லாயர் கிட்ட போன் பேச கொடுப்பான் இல்லையா, அப்ப குட்மேன் தான் அதை ஆஃப் பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க? இங்க என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. இன்னொரு பக்கம் தாமஸ் எதிர் ரூம்ல இருக்காரு. அந்த ரூம்குள்ள ஒருத்தங்க வராங்க. யாருன்னு பார்த்தா குட்மேன். தாமஸ் கிட்ட அலெக்ஸ் மேப்ல மார்க் பண்ணதை காட்டுறாங்க. தாமஸ கெட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அலெக்ஸ் அந்த பெண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா உள்ள ஒரு மைக் இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அலெக்ஸ் பேசின எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அலெக்ஸ் இருக்கிற ஹோட்டலுக்கு ஒரு கார் வருது. கார்ல இருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. நேரா அலெக்ஸோட ரூம் நோக்கி போறாங்க. அலெக்ஸ் அங்க இருந்து தாமஸோட ரூமை பாக்குறான். அங்க குட்மேன் நிக்கிறாங்க. மெதுவா அவங்க கண்ணுல இருந்து லென்ஸை கழட்டுறாங்க. அப்படியே அவங்க மேக்கப்ப உரிக்கிறாங்க. அப்பதான் நமக்கு தெரிய வருது, அங்க லாயரா வந்தது வேற யாரும் இல்ல, டேவிடுடைய அம்மா. மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. இத பார்த்து அலெக்ஸ் மிரண்டு போய் நிக்கிறான். ஒரு லாயர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா தகவலையும் அலெக்ஸ் வாயாலே சொல்ல வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பையன் பாடி இருக்கிற இடமும் இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை வச்சு கேஸ ப்ரூவ் பண்ண முடியும். தாமஸ் நேரா போலீஸுக்கு போன் பண்றாரு. எங்க கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு, உடனே வாங்கன்னு சொல்றாரு. அலெக்ஸ் கண் கலங்கி நிக்கிறான். அப்ப அங்க யாரோ காலிங் பெல் அமுக்குறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா அங்க ஒரு லேடி நிக்கிறாங்க. நீங்க தான் அலெக்ஸா? உங்க லாயர் ஃபெலிக்ஸ் தான் என்ன இங்க அனுப்புனாரு. என்னுடைய பேரு குட்மேன் சொல்றாங்க. அலெக்ஸுக்கு இப்போ செம ஷாக்கு. அப்பதான் அவனுக்கு புரிய வருது, உண்மையான லாயர் குட்மேன் வரதுக்கு முன்னாடி அவங்கள மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு டேவிட் அம்மா ஆனா வந்து எல்லா தகவலையும் எடுத்துக்கிட்டாங்க. என்ன மக்களே, படம் எப்படி இருந்துச்சு? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படத்தை எடுத்த இதே டைரக்டர் த பாடி மற்றும் டிரேஜ்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த வீடியோவை நம்ம சேனல்ல முன்னாடியே போட்டிருக்கோம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை பாருங்க. அதுவும் சும்மா தரமா இருக்கும். லிங்க மேலேயே கொடுத்திருக்கேன். வீடியோ இன்னும் முடியல மக்களே. இந்த படம் புரியாதவங்களுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். லாராவும் அலெக்ஸும் தனியா டூருக்கு வராங்க. அந்த விபத்துல டேவிட் இறந்து போறான். டேவிடுடைய உடம்ப மறைக்க அலெக்ஸ் தான் திட்டம் போடுறான். டேவிட் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சும் தண்ணியில தள்ளி அவனை கொல்றான். அது மட்டும் இல்ல, கேஸ திசை திருப்ப அவன் மேல பொய்யான ஒரு திருட்டு கேஸ போட்டு இவன் ஜாலியா உட்காந்துக்கிறான். ஆனா லாராவால அப்படி இருக்க முடியல. தப்பு பண்ணிட்டோமேனு அவ மன உளைச்சல்ல இருக்கா. ரொம்ப டிப்ரெஷன்ல போறா. ஒரு கட்டத்துல அந்த அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறா. டேவிடுடைய அம்மா ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க. அதனால அதே ஹோட்டல்ல இவ ஒரு ரூம் புக் பண்ணி அவங்கள நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அலெக்ஸ் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அதனால அவங்கிட்ட கார்ல வந்து அந்த நம்பர் காசு கேட்டு பிளாக்மெயில் பண்றான்னு போய் சொல்லி அந்த ஹோட்டலுக்கு வர வைக்கிறா. அலெக்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனால அலெக்ஸ் மறுக்காம இருக்க வேணும்னே அவன் பேர்ல ஹோட்டல்ல புக் பண்றா. அவனுக்கு ஒரு மெசேஜையும் அனுப்பி வைக்கிறா. உண்மை தெரிஞ்ச அலெக்ஸ் கடுப்பாகி அந்த ரூம்ல லாராவை கொண்டுறான். அங்க அவனால தப்பிக்க வாய்ப்பே இல்ல. அதனால வேற யாரோ வந்து அடிச்சு கொண்ட மாதிரி பொய்யா ஒரு கதையை உருவாக்குறான். தாமஸும் ஆனாவும் அவங்கள பார்க்க வராங்க. ஆனா அங்க லாரா செத்து இருக்கா. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கொலையை பண்ணது அலெக்ஸ் தான். இப்ப அலெக்ஸ் என்ன பண்றானா, இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க எல்லா எவிடன்ஸையும் உருவாக்குறான். அவன் பாரிஸுக்கு போன மாதிரி ஒரு எவிடன்ஸ் உருவாக்குறான். தாமஸ் தான் கொலையை பண்ணான்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவன் மனைவி போட்டோவை காசு கொடுத்து எடிட் பண்ணி அத நியூஸ் பேப்பர்ல வர வச்சு ஒரு எவிடன்ஸ் உருவாக்கி இருக்கான். ஆனாலும் அந்த திட்டத்துல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால அந்த ஊர்லயே பெஸ்ட் லாயரான குட்மேன் கிட்ட ஐடியா கேட்கறதுக்காக ஃபைனல் ஹியரிங்க்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டேவிடோட அம்மா அப்பாக்கு அலெக்ஸ பழி வாங்கணும்னு காத்திருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் போலீஸ் கேஸ்ல வேலைக்காகாதுன்னு. அதனால அவங்களே களத்துல இறங்கி விசாரிக்கிறாங்க. அவன் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ண எவிடன்ஸ் வேணும் இல்லையா? அதுக்கு முக்கியமான விஷயம், இந்த கேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அவங்க பையனுடைய இறந்த பாடி தான். ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல.
அப்பதான் அலெக்ஸ் குட்மேனை பார்க்க போறது தெரிய வருது. ஆரம்பத்திலேயே சொல்லிருப்பாங்க தாமஸும் ஆனாவும் நாடக நடிகர்கள்னு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குட்மேன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஆனா அங்க வராங்க. அவனை விசாரிக்கிற மாதிரி சுத்தி வளைச்சு பேசி அவனை மொத்தமா நம்ப வைக்கிறாங்க. கடைசியா அவங்க பையன் மூழ்க வச்ச இடத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அது வரைக்கும் அவங்க பையன் விபத்துல இறந்து போனதா நினைக்கிறாங்க. கடைசியா அலெக்ஸ் சொல்றான் இல்லையா அவங்க பையனை தண்ணியில முக்கி கொண்டான்னு. அப்பதான் அவங்களுக்கு அந்த உண்மையே தெரிய வருது. அதனாலதான் ஆனா செம கடுப்பாயிருவாங்க. அது வரைக்கும் அவங்க நடந்தது தெரியாத மாதிரி காமிச்சுப்பாங்க. இத சொன்னதுமே கோபத்துல அலெக்ஸ் பண்ண எல்லா தில்லுமுலையும் ஒண்ணு ஒண்ணா புட்டு புட்டு வைக்கிறாங்க. இந்த படத்தை 2வது முறை பார்க்கும்போது தெரியும் ஆரம்பத்துல இருந்தே சின்ன சின்னதா சந்தேகம் வராதபடி போன்ல பேசுவாங்க. இப்ப அவங்க கிட்ட மொத்த எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு. இப்ப அலெக்ஸுக்கு சங்கூதுறது கன்ஃபார்ம். என்ன மக்களே, இப்ப இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த படத்தை காப்பி அடிச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க. தெலுங்குல கூட ரெஜினா கசாண்ட்ரா நடிச்ச எவரும் ஒரு படம் வந்துச்சு. அதுவும் நல்லா இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் படம் உங்களுக்கு பிடிக்கும்னா அதுக்காகவே ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம அது பாருங்க. எல்லா படமும் தரமா இருக்கும். இந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேசிருக்காங்க. நம்ம தலைவர் மிஸ்டர் தமிழன் கூட பேசிருக்காரு. ஆனா எந்த வீடியோலயும் இந்த படத்தை தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால தான் ரொம்ப டீடைல்டா சுவாரஸ்யம் குறையாம இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு தரமான படத்துல பார்ப்போம். நன்றி.